வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கோட்டா சீனிவாசனுடைய மறைவு இறுதிச் சடங்கில் ரசிகர்களால் கடுப்பான ராஜமௌலி ஒரே தள்ளுதான் வைரலாகும் வீடியோ இணையதளத்தில் பரபரப்பு செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தெலுங்கு சினிமாவில் மூத்த நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கோட்டா சீனிவாச ராவ் ஜூலை 13 ஹைதராபாத் ஃபிலிம் நகர் சிப்லிசுல்லா அவரது இல்லத்தில் காலமாகி போனார். தனது 83 வயது பிறந்த நாளை கொண்டாடி 2 நாட்கள் ஆன நிலையில் நீண்டகால நோயால் அவர் உயிரிழந்து போயிருக்கிறாரு. அவருடைய மரணம் தெலுங்கு சினிமாவுக்கு ஒரு சகாப்தத்தின் முடிவாக அமைந்தது. ஏனெனில் அவர் தனது பல்துறை நடிப்பு திறனுக்காக கொண்டாடப்பட்டார். அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சென்ற பின்பு பிரம்மாண்டமான இயக்குனர் ராஜமௌலியை விடாமல் துரத்திய ரசிகர் ஒருவர் செல்ஃபி எடுக்க முயன்ற நிலையில சில நிமிடங்களில் சிவகுமார் போல கோபத்தில் செல்போனை மட்டுமின்றி அந்த நபரை பிடித்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளார் ராஜமௌலி. பிரபல திரைப்பட இயக்குனர் எஸ் ராஜமௌலி கோட்டா சீனிவாச ராவன் இல்லத்துக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த சமயத்தில் தான் வீட்டின் வெளியே ராஜமௌலியுடன் ரசிகர் ஒருவர் செல்ஃபி எடுக்க முயன்றதால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இத்தகைய துக்கமான தருணத்தில் நடந்த இந்த செயலால் கோபமடைந்த இயக்குனர் அந்த ரசிகர்களை தள்ளிவிட்டு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். வைரலான வீடியோவால் எஸ் ராஜமௌலி தனது மனைவி ராமா ராஜமௌலியுடன் ராவின் இல்லத்திற்கு வெளியேறுவது பதிலாக ரசிகர் ஒருவர் விடாப்பிடியாக அவரை பின்தொடர்ந்து அவரது கார் வரை சென்று செல்ஃபி எடுக்க முயன்றாங்க. இதனால் ராஜமௌலி கோபமடைந்து ரசிகரின் செயலை கேள்விக்குறியாக போல் என்றது செய்திருக்கிறாங்க. கோட்டா சீனிவாச ராவுடைய இறுதிச் சடங்குல தெலுங்கு திரையுடன் பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டாங்க. சிரஞ்சீவி, பவன் கல்யாண், பிரகாஷ்ராஜ், வெங்கடேஷ் மற்றும் ராணா டகுபதி போன்ற முக்கியமான பிரமுகர் அந்த புகழ்பெற்ற நடிகருக்கு மரியாதை செலுத்தி வந்தாங்க. அவர்கள் வருகை அவர் மீது அவர்கள் வைத்திருந்த மிகுந்த மரியாதை மற்றும் அபிமானத்தை அடிக்கோட்டி காட்டியது. கோட்டா சீனிவாச ராவ் அவர்களுடைய நினைவாக எஸ் ராஜமௌலி எக்ஸ்தலத்தில் ஒரு உருக்கமான குறிப்பை வகிர்ந்தாங்க. அதில் அவங்க கோட்டா சீனிவாச ராவ் அவருடைய மறைவு குறித்து கேள்விப்பட்டதுமே மிக வருத்தமாக இருந்தது. தலை சிறந்த கலைஞர், அவர் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரக்கும் உயிர் கொடுத்த ஒரு ஜாம்பவான், திரைத்துறையில் அவரது ஈடு இணையற்றது. அவர் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்னு ஓம் சாந்தி என்று குறிப்பிட்டிருந்தார். கோட்டா சீனிவாச ராவ் ஜூலை 10, 1942 ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கான்கியாப் கிராமத்தில் பிறந்தார். சிரஞ்சீவி நடித்த பிரணாம் கிரடு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் 1978 தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார். பல ஆண்டுகளாக பல்வேறு மொழிகளில் 750க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தார். நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரையும் ஆழத்தையும் நம்பகத்தன்மையை சேர்த்தார். சினிமாவுக்கு அவர் செய்த பங்களிப்பு இணையற்றது. தமிழில் சியான் விக்ரம், சாமி, விஜயுடன் திருப்பாச்சி உள்ளிட்ட படங்களை நடித்து ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தாங்க. சந்தானம் நடித்த ஆளினால் அழகுராஜா படத்தில் சந்தானத்துக்கு இணையாக காமெடி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். சமீபத்தில் உடல்நலக்குறைவார் ஆளை அடையாளம் தெரியாத நபராக இருந்த புகைப்படங்கள் வெளியாகி ரசிகரிடம் அதிர்ச்சியை செய்தது. தற்போது அவருடைய மறைவு அனைவருமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.